பாங்காக்கிலிருந்து மும்பை வந்த விமானத்தில் நூதன முறையில் கடத்திய 12 கிலோ தங்கத்தை டிஆர்ஐ அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தாய்லாந்து நாட்டின் தலைநகர் பாங்காக்கிலிருந்து மும்பை வந்த விமானத்தில் பெரிய அளவில் தங்கம் கடத்தப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி குறிப்பிட்ட விமானத்தில் வந்திறங்கிய பயணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டனர். சரக்கு பார்சல்களையும் பிரித்து சோதனை நடத்தினர். அப்போது டிஜே விளக்குகள் இடம்பெற்றிருந்த பார்சலை பிரித்து பார்த்த அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். டிஜே விளக்கின் அடியில் தங்க கட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததே இதற்கு காரணம். இதையடுத்து அனைத்து டிஜே விளக்குகளையும் அக்குவேறு ஆணிவேராக பிரித்து பார்த்தனர். ஒவ்வொரு விளக்கிலும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். அவற்றின் மொத்த எடை சுமார் 12 கிலோ ஆகும். அதன் மதிப்பு 9,69,00,000 ரூபாய் என டிஆர்ஐ அதிகாரிகள் கூறினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து டிஜே விளக்கில் மறைக்கப்பட்ட தங்க கட்டி பார்சலை பெற வந்த மூவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு துணை போன விமான நிலைய பணியாளர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டதாக டிஆர்ஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2 நாட்களில் மும்பை டிஆர்ஐ அதிகாரிகள் சுமார் 36 கிலோ கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்துள்ளனர். அவற்றின் மொத்த மதிப்பு 20 கோடி ரூபாய் ஆகும். கடந்த செவ்வாயன்று டிஆர்ஐ அதிகாரிகள் 23.92 கிலோ தங்கம், 5.4 லட்சம் ரொக்கம் மற்றும் 37 கிலோ வெள்ளி ஆகியவற்றை பறிமுதல் செய்திருந்தனர். தற்போது மேலும் 12 கிலோ தங்கம் சிக்கியிருப்பதால் 2 நாட்களில் மட்டும் சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள 36 கிலோ தங்கத்தை கைப்பற்றி இருக்கின்றனர். வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வரப்படும் தங்கம் அதிகளவில் பறிமுதல் செய்யப்படும் இடமாக மும்பை மற்றும் சென்னை விமான நிலையங்கள் உள்ளன. சென்னை விமான நிலையத்தில் கடந்த வாரம் சிங்கப்பூரிலிருந்து வந்த 25 பயணிகளிடம் ஒரே நாளில் 20 கிலோ தங்கம் பறிமுதல் செய்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.